குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கோம். திருச்சி பிஆர்எம் டேக்கிங் ஆன் தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன். டாஸை வின் பண்ணது ப்ளூ கோல்டன். ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அது 4 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு பொறு பிளே 4 பவுலர். ஓப்பனிங் மேட்ச் வீரமணி ஸ்டேக்கில், ஓப்பனிங் பவுலர் விக்கி. முதல் பால் மேட்ச்சில் வேகம், அந்த வேகத்தை அப்படியே பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 4 ஓட்டமாக இருக்குமா, 6 பேருக்கு. ஸோ போன மேட்ச்சில் காமன் பவர் பிளேயில் 3 ரனில் போட்ட பவுலர் அவரை எர்லியராகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கே லெஃப்டி வீரமணி. செகண்ட் பால் குத்தி போட்டாங்க, நல்லா பட்டிருக்கு, ஒரு ஃபுல் ஷாட். ஆக்சுவலாக ஃபுல்லராக ஃபாஸ்டராக வருவார்னு எதிர்பார்த்தேன். உடச்சி போட்டாங்க, வச்சு ஏற்ற பார்த்தாங்க போலக்கு. ஆனால் வச்ச ஃபீல்டிங் உங்களுக்கு லாங்கான் இருக்குது. அதே மாதிரி அங்கிட்ட உங்களுக்கு மிட் விக்கெட்டில் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. மூணாவது பால் எக்ஸ்பெக்டட் பந்து வந்துச்சு, கையில் பட்டுச்சு, அதுக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 1. 3 பால் 13 வந்திருக்கு. ராஜா ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காங்க. அடுத்த பந்து சரியான இடம், லோவாக வந்துச்சு, கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. பட்டுச்சா என்னென்னு நீங்கள் இங்கேருந்து தெரில. நாட் அவுட் சொல்லிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் 2 ஓவர், ஸ்லோவர் வேரியேஷன், டாட் பால். ஒரு பால் பாக்கி இருக்குது காமன் பவர் பிளே ஓவரில். நல்ல வின் இருக்குது. லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக லெக் சைடில். சரியாக டைம் பண்ண முடியல, பட் சுற்றிருச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓவர் முடியுது. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஜெகதீஷ். முதல் பால் செம்ம யார்கர், ஸ்ட்ரைட்டாக ஆடி இருக்கலாம், ஆடப்படாமல் போட்டார்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் ராஜா ரைட் பேட்ஸ்மேன். இவருக்கு இப்போ லெக் சைடில் வின் இருக்குது. செகண்ட் பால் ஐயோ க்ளோஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ். பேட்டை விட்டு பார்த்தாரு, கேட்சா விட்டுருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. அந்த இடத்துல இப்போ சொல்லி ஆளை ஏற்றுனாங்க. ஆப்போசிட் விண்டு கண்டிப்பாக உள்ளே தான் வரப்போகுது. மேக்ஸிமம் இவங்க பிளானும் சிம்பிளாக இருக்க போகுது. ரைட் பேட்ஸ்மேனாக தான் இந்த எண்டில் ஆட வைப்போம், லெஃப்ட்டை வீரமணி அந்த எண்டில் ஆட வைப்போம். பிஆர்எம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக சொன்னார், ஒரு சரத்துன்னு நினைக்கிறேன். அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஆள் போட்டு அங்கே போடுவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி போச்சு, தூக்கி விட்டார். பிடிச்சிட்டாருங்கண்ணா. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஜிஜி. இந்த இடத்துல ரைட் பேட்ஸ்மேன் எத்தனை பேர் வந்தாலுமே அத்தனை பேருக்கு இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. கடந்த 2 மேட்சா 3வது மேட்சும் நல்லா போட்டுருக்காரு. ஏற்றுனாங்க, கரெக்டாக ஆளை ஏற்றுனாங்க. விக்கி ஏற்றி வச்சாங்க, வந்துடுவார். ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். அடிச்சு பார்த்தாங்க, டாட் பால். ஓவர் முடியுது. எப்படி பார்த்தாலும் இந்த எண்டில் பேட்ஸ்மேனை வச்சு போடுறாரு கண்டிப்பாக ஜெகதீஷ். அது முக்கியமாக ரைட் பேட்ஸ்மேனை வச்சு அந்த எண்டில் போட்டது தான். இந்த ஒரு போட கண்ணா வந்திருக்காங்க. முதல் பால் அவுட் சைட் ஆப்ஷன் வந்து இழுத்து அடித்தார், தரையோட போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. மேக்ஸிமம் இந்த எண்டில் லெஃப்ட் தான் ஸ்ட்ரைக்கு வருவார். செகண்ட் பால் டாஸாக பிடிச்சாரு, அதுவும் கிரவுண்டடு. இந்த 2 கா புஷ் பண்ண முடியுமா? சேஃப் இல்லையே. நாட் அவுட் சொல்லிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. இது கன்ஃபார்ம் 2க்கான வாய்ப்பு இல்லை. குத்தி போட்டாங்க, குத்தி டிவியேட் ஆயிருக்கு. அவுட் சைட் ஆப்ஷன் பேருக்கு பந்து. 3 மோர். மேக்ஸிமம் பால் லெக் சைடில் போனாலுமே கிரவுண்டடாக தான் போயிருக்கு. சத்யா ஒரு பக்கம் போயிருக்கு. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு லெஃப்ட் தான் உள்ளே வருவார் எனக்கு தெரிஞ்சு. இந்த எண்டில் இருக்கும்போது இன்னொரு கடைக்கு 2 பால் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், மீண்டும் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன். எதிர்பார்த்தபடியே சத்யா இப்போ ஸ்ட்ரைக்கில். ஒன் மோர், லோவாக வந்துருச்சு. ஃபாஸ்ட்டாக வேறு போட்டார். தொடர்ந்து 2 டாட்டு ஓவரை முடிச்சிட்டார். 3 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் 25. பிஆர்எம். 4th நியூ பவுலர் அர்ஜுன். விண்டு கவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. முதல் பால் டாஸாக விழுந்துருச்சு. இதே கிரவுண்டில் 1/2 சதம் அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு டாஸ், அது ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ரைட் ஆம் காட் சேஞ்சு. செகண்ட் பால் குத்தி போட்டார், நல்ல பவுன்ஸ் இல்லை,
அதனால் புல் ஷாட்டுக்கு இடம் இல்லாமல் போச்சு. உடம்பு ஒட்டி வேற போட்டாங்க. தேர்ட் பால் ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சுட்டாங்க. லென்த்லேருந்து பவுன்ஸ் கிடச்சிருக்கு. மீண்டும் உடம்பு ஒட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் போன போது 1 பவுன்ஸ் சொல்லியிருந்தாங்க. நல்ல யாருக்கார் தடுக்க தான் முடியலை. சிங்கிளோட வச்சுட்டாங்க சத்யா ஸ்ட்ரைக்கில். ஆன் சைடில் கனெக்ஷன் கிரவுண்டடாக போயிருக்கு. ஓடு ஓடு ஓடுன்னு வந்துட்டாருங்க. வெரைட்டி வந்துட்டாருங்க. போன பால் வைடு. இந்த 1 more ரீ நான் ஸ்ட்ரைக்கர் மேலே பட்டிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. இதோட டார்கெட் 37 ரன் ப்ளூ கோல்டனுக்கு. சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறார் மனோஜ். அந்த நேரில் விக்ரம் இருக்க போகிறாங்க. ஓப்பனிங் போல சரவணன். முதல் பந்து குவிக்காக வந்துருச்சு. அந்த லென்த்தை பிடிச்சி போடுறாரு. லோவாக வேறு ரிலீஸ் பண்ணுறாரு. பேஸோட போட போய் டாட் பால். செகண்ட் பால் ஃப்ளாட்டாக அடித்தார். ஷாட்டு 6 வித்து கிடச்ச வித்து. அந்த பவுன்ஸ் அப்படியே எடுத்துக்கிறாரு. இவரோட ஹைட்டுக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். எடுத்து காட்டியிருக்காரு இங்கே மனோஜ். தேர்ட் ஒன் புல் ஷாட்டுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடிய புல் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வெறுப்போட போனார். ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ விக்ரம் ஸ்ட்ரைக்கில் தடுக்க முடியல. ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 குவிக்காக இருந்திருக்காரு. லாஸ்ட் மோர் பவர் பிளேயில் உள்ளே வந்திருக்கு. செம்மையாக இன்கமிங்காக வந்திருக்கு பந்து. மீண்டும் வேகம் பிடிச்சி போட்டிருக்காங்க. போன பால் வைடு. 1 more உள்ளே போட்டிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. அவங்க கேட்ட டாட்டா பதிவு பண்ணி ஓரம் முடிச்சிருக்காங்க. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. நோ விக்கெட்டு. செகண்ட் ஓவர் சக்தி நியூ பவுலர். குத்தி கட்டாகி போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை ஓடாதன்னு பேட்ஸ்மேன் சொன்னாங்க. ஓடிடுச்சு அந்த பந்து. செகண்ட் பால் லென்த்து உள்ளே போட்டிருக்காரு. குட் லென்த்தில் போட்டாங்க. கீழே வந்துருச்சு. தேர்ட் பால் ஃபுல்லாக ஏறி ஆடினார். அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்க. அங்கேயும் வேக்கண்ட். நல்லா ஸ்கொயராக பேக்வர்டில் வச்சுருந்தாங்க. பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஆள் வச்சுருந்தாங்க. 3 more ரிமைனிங் இந்த ஓவரில். சூப்பர் கேட்ச். செமையாக வந்தாருங்க. நான் மைல் தான் வருவாங்கன்னு நினச்சேன். இவருக்கு டாமினன்ட் சைடில் இருந்திருக்கு. விக்ரம் ஆட்டம் வந்து வெளியே. ஒரு மேஜர் டிஃபரன்ஸுங்கிறது கண்டிப்பாக விக்ரம். 2 பவுண்டரி கொடுத்தாலும் அந்த விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருவார் சக்தி. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 down பேட்ஸ்மேன் சரத். ஆப் அண்ட் ஓவர் போய் இருக்கு. தேர்ட் மேன் உள்ளே வச்சு போட்டாங்க. போயிடுச்சுங்க. 3வது பவுண்ட்ரி. கிடச்ச வித்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு. 1 more ரிமைனிங். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. 1 விக்கெட் விட்டு ப்ளூ கோல்டன். 12 பால் பாக்கி இருக்குது. 16 தேவை. இந்த ஒரு லெஃப்ட் ஆம் வந்திருக்காங்க அஜித் அமான். லெஃப்ட் ஆம் டு லெஃப்டி. ஃபஸ்ட்டு பால் செம்ம க்ளோஸாக வந்துச்சு. செம்ம வேகம். விக்கெட்டுக்கான அப்பீல் பெருசாக இருக்குது. உள்ளே வந்திருக்கு பந்து. சைடாம் ஸ்டன்னர் போட்டிருக்காரு. 2 டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மேட்சை விடாமல் பாசிட்டிவாக கொண்டு போக பார்க்குறாங்க பிஆர்எம். க்ளோஸ் டு பாடி சிக்கில் பட்டுருச்சு. அவங்க எதிர்பார்த்த அந்த லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் கிடச்சிருக்கு. மாமா நம்பி கொடுத்தாங்க. எதுவுமே பேசலை. அவர் போடுவார் அப்படின்னு விட்டுட்டாங்க. போட்டு கொடுத்துருக்காரு. 3வது டாட்டா பதிவு பண்ணி ஒரு முக்கியமான விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. பிஆர்எம்க்கு நிறைய டைம் இவர் வந்து ஒரு 3 ரன் 4 ரன் முக்கியமான டைமில் விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச் டர்ன் பண்ணி கொடுத்துருக்காரு. அப் சைட் டவுனாக மேட்ச் மாறி இருக்கு. 3 more ரிமைனிங். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. நல்ல வேகம். ஸ்டாப் குட் ஸ்டாப். பார்த்து காலில் அடிபட்டுருக்கு அவருக்கு. பையில் ஓடி எடுக்கப்பட்ட 1 போன பால். அங்கே பேட்டை வச்சுருந்தா போயிருக்குங்க. ஒரு ஃபீல்டில் கிளியர் பண்ணால் ஓட விட்டுருக்கு சத்யாவை. ஃபாஸ்ட்டாக போட்டு தப்பிச்சிட்டாங்க. முக்கியமான அந்த ஒரு பந்து நேராக உள்ளே போட்டிருக்காரு. நான் சொன்ன அந்த கேப்புக்கு போயிருக்கு. 4க்கான வாய்ப்பில் சத்யா வந்துட்டார். ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். 3வது ரன்னுக்கான முயற்சி. அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க. சரத் அவர்களோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. 2 ரன் மட்டுமே. ஓடி எடுக்கப்பட்ட 2 + ரன் அவுட்டு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 24 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க. நியூ பவுலர்
கடைசி பெனல்ட்டி ஓவர் போடணும். இப்போ நியூ பேட்ஸ்மேன் கண்ணா ஸ்ட்ரைக்கில் 6-13 தரையோட போயிருக்கு. அவ்வளோ பவர் போட முடியலை. ராஜா ஒரு பக்கம் போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ சூர்யா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. 5 பால் 12. செகண்ட் பால் ஏறினாரு, கேப்பில் போயிருக்கு. ஓட விட்டுருக்கு, போயிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சுங்க. டூ மச் வித் ஆஃபர்ட். கவர்ஸில் கரெக்டாக பேட்டாக விட்டார். தேர்ட் பால் ஓவரில் 4-8 ஸ்டாப்பு. அவரே ஸ்டாப் பண்ண பார்த்துருக்காரு. விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கார். 1 ரன்னு ப்ளஸ் ரன் அவுட்டு. கண்ணா தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. 4 அடித்த பேட்ஸ்மேன் சூர்யா. மேட்ச் ஓவர், ப்ரெஷர் ஓவர் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக மகேஷ் 3-7 தேவை. இப்போ ஸ்லோவர் 1 யாக்கிங்லேருந்து தான் விழுந்துச்சு. நல்ல டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டர் ப்ரெஷரில் போட்டு தந்திருக்காருங்க கண்டிப்பாக இன்றைக்கி மகேஷ். லாஸ்ட் ஓவர் முக்கியமான அந்த 2 பந்தில் முதல் பந்து அதுவும் நல்லா போட்டிருக்காரு. கண்டிப்பாக 2க்கு புஷ் பண்ணுறாங்க. கடைசி பாலுக்கு மேட்சை கொண்டு போகிறாங்க. க்ளோஸாக வந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. இதை தாண்டி ஓட மாட்டாங்க. ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் பார்க்குறோம். நெயில் பைட்டர். ஒரு பாலுக்கு 5 தேவை. போட்டிருக்காங்க. யாக்கிங்லேருந்து போட்டிருக்காருங்க. மேட்ச் ஓவருங்க. சரியான மேட்சுங்க. தஞ்சாவூர் வர்சஸ் திருச்சி. செம்ம ஓவர். ப்ரெஷர் கிரேட் பண்ணுறா மகேஷ் அப்படின்னு இருக்காரு வெங்கடேஷ் அவர்கள். போட்டு கொடுத்துருக்காருங்க. சரியான அடி. நல்ல யார்கர் நிறைய போட்டார். ஸ்லோவரில் யார்கர் போட்டார். ஸோ த மேட்ச் ஒன் பை பிஆர்எம்.